வீட்டுல கூட இப்படி இருந்த பொருளை இப்படி எடுத்து வைக்க மாட்டேங்க போட்டு என்னை போட்டு படுத்துறாங்க. ஏசப்பா, இன்னைக்கு வேற நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன். நல்லா நிறைய பேசிட்டு கொடுங்க. எந்த மென்டல் பேஷண்ட்டும் எந்த ஒரு நம்ம மைண்டை டார்ச்சர் பண்ற பேஷண்ட் வந்துடக்கூடாதுப்பா. நிம்மதியா நான் ஓபி பார்த்து அனுப்புறதுக்கு எனக்கு இருபது செய்யுங்க. ஏசப்பா சோத்திரம். என்னம்மா எல்லாமே ரெடியா? நீங்க எத்தனை பேஷண்ட்? 10 பேஷண்ட் இருக்காங்களா? ஆத்தாடி. சரி, வர சொல்லு ஒரு ஆளா பாப்போம். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுதுமா? என்ன பண்ணுதுமா? அப்ப என் வாயில சொல்ல முடியும்? உன் வாயில தான் சொல்லணும். ஏமா சோறாக்கலையா? எங்க விழுந்தீங்க? எப்படி விழுந்தீங்க? ஐயோ, நான் அதை கேட்கலமா. உடம்புல எங்க அடிபடுதுன்னு கேட்டேன். அதுவா டாக்டர், இந்த கை தான் டாக்டர் ஒரே வலியா இருக்குது. கையா? இந்த கையா இல்ல கரல கட்டியா? இவ்வளவு பெருசா இருக்கு டாக்டர். என் கையே அப்படிதான். இப்படியாமா? சரி, வலி இருக்குதாமா? ஆமா டாக்டர். சரி, வலிக்கு ஒரு ஊசி எழுதி தரேன். ஒரு ஸ்கேன் மட்டும் உன்னை எடுக்கணும். எனக்கு ஸ்கேனா? நீங்க ஹாஸ்பிடல்ல தண்ணி தருவீங்கன்னு வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா, ஸ்கேன் இல்லம்மா, ஸ்கேன். ஸ்கேன் அப்படின்னா படம் எடுப்பாங்க. ஓ, இங்க எடுப்பீங்களா டாக்டர்? நான் எடுக்க மாட்டேன், அது வெளியே எடுப்பாங்க. நீ சொல்ற படம் கிடையாது, இது வேற படம். இதுல வந்து எலும்பு இதெல்லாம் நல்லா படமா தெரியும். ஓ, ஃப்ரேம் போட்டு தருவீங்களா? ஆமா, ஃப்ரேம் போட்டு போய் மாட்டி வச்சுக்கோ. சரியா? சரி, நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் எழுதி தரேன். நர்ஸ் கிட்ட போய் போட்டுக்கோ. நர்ஸ். அம்மா, நர்ஸ். பிரச்சனை இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அனுப்புறீங்களா? இந்தாமா. பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ ஒரு பேஷண்ட் வந்திருக்கு. எப்பவுமே ஈவ் ஓடிக்கிட்டு இருப்போம், இன்னைக்கு தான் பேஷண்ட் வந்திருக்கு. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா அப்புறம் கத்துற? சும்மா பிராங்க் பண்ணேன். ஐயோ, யூரின் கண்டெய்னர் வேற சாம்பிள் எடுத்து வச்சிருந்தேன், வயல்ல வேற இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சிருந்தேன். ரெண்டுமே மஞ்சள் கல்ல இருந்து எதை போட்டே தெரியலையே. இந்த பேஷண்ட் தெரிஞ்சா கொன்னே போடுவாங்களே. ஏதாச்சும் பிரச்சனைனா திரும்பி வாமா. இப்ப மெடிசன் போய் வாங்கிட்டு போ. சரிமா. சரி, நெக்ஸ்ட் பேஷண்ட். உனக்கு என்னமா பண்ணுது? நீ யாருமா முதல்ல? உன்கிட்டலாம் பேச முடியாது, நேரா டாக்டர்கிட்டயும் பேசுவேன். வந்துட்டா என்ன பண்ணுன்னு கேட்க. யாருமா? என்னமா பிரச்சனை? சார் நான் தான் சார் பேஷண்ட். ஏன் சார் அவங்கள்ட்ட கேக்குறீங்க? நான் தான் உங்களை நேரா பார்க்கணும்னு வந்தேன். இல்லம்மா, இருந்தாலும் நர்ஸ் கிட்ட வந்து கேட்கணும்ல. அவங்ககிட்ட டீச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க, வைட்டல்ஸ். சரி டாக்டர், எனக்கு ஒரே பல்லு வலியா இருக்கு சார். பல்லு வலியா? எத்தனை நாளா இருக்கு? அது ஒரு 10 நாளாவே இருக்கு சார். 10 நாளாவே இருக்கா? சரி, சொல்லுங்க. கனகா, நீ கொண்டு வந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பர்மா. அடி, வாசனை கையை விட்டு போகவே இல்லம்மா. டாக்டர், நீங்க காதுல வைக்கவே இல்ல டாக்டர். நீங்க பாக்குற இடமே கொஞ்சம் தப்பா இருக்கு டாக்டர். 11 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன் ஸ்டெட் இருந்தாலும் கேக்கு, ஸ்டெட் இல்லாட்டினாலும் கேட்குமா? இது வந்து டாக்டர் தானே? இல்ல மாத்தி ஜோசியம் பாக்குற இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் டாக்டர். நீங்க டாக்டர் தானே? சகலமும் நமக்கு தெரியுமா? எல்லாம் நம்ம கைவசம் இருக்கு. உன்னோட ஜாதகத்தை நான் சொல்லிருவேன். சரி, இப்போதைக்கு மேட்ருக்கு வாங்க. என்ன பண்ணுது? அதே சொன்னனே டாக்டர், ஒரே பல்லு வலியா இருக்கு டாக்டர். இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர் எனக்கு. இந்த பாப்பாங்களே, என்ன ஒண்ணுமே தெரியலையே டாக்டர். மாஸ்க கலட்டணும். சாரிமா. என்ன எல்லாம் ஊதா கலரா இருக்கு? அதான் சார் சொன்னனே சார், மாஸ்க கலட்டணும் சார். நான் மாஸ்கே போடலையேம்மா. உங்களை சொல்லல சார், நான் மாஸ்க் போட்டிருக்கேன் சார். கழட்டி வைமா. அப்ப சரி சார், கழட்டி வைக்கிறேன் சார். ஒரு டாக்டர் தானா? காட்டுங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நீங்க டார்ச்சியா ஆன் பண்ணல டாக்டர். அது ஒண்ணு இல்லம்மா, உள்ளக்கு வாய்க்குள்ள ஒரு குண்டு மணி இருக்கும், அததான் பாப்போம். அதுக்கெல்லாம் டார்ச் தேவையில்லை. சரி, வாயை தர. எனக்கு குண்டு மணியா? முன்பல்லு மோசமா இருக்கு,
கடவா பல்லு கண்டமேனிக்கு இருக்கு, வாயெல்லாம் ஒரே வாடையா இருக்கு. பல்லு விளக்கலையா இல்லையாமா? சார் பல்லு வலின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், திருப்பி பல்லு விளக்கலையா என்ன கேள்வி சார் கேக்குறீங்க? பல்லு விளக்கி 10 நாள் ஆச்சு சார். அத்தாடி. சார் உங்களுக்கு மாஸ்க் தேவைப்படும் நினைக்கிறேன், நீங்க போட்டுக்கோங்க சார். இந்த மாஸ்க் நீங்க போட்டுருமா, தயவு செய்து போட்டுக்கோமா, பல்லு வலிக்கிறேன். சரி, டென்டல் மட்டும் பார்க்கணும். சார் மெண்டல் கிண்டல்லாம் நான் போய் பார்க்க முடியாது, நீங்களே ஆல்ரெடி மெண்டல் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோமா, மெண்டல் கிடையாதுமா, டென்டல். ஒரு நல்ல வலியை மட்டும் சொல்லுங்க, நல்ல வலியை மட்டும் சொல்லுங்க. நல்ல வலியா? நேரா முன்கேட் வழியா வந்தீங்களா? ஆமா ஆமா, அதுவே ரொம்ப ராசியான வலின்னு சொன்னாங்க. அப்படியே பின்கேட் வழியா போனீங்கன்னா நேரா மெயின் ரோடு வந்துடும், பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியா போயிடும். டாக்டர் அந்த வலியை கேட்கல டாக்டர், என் பல்லு வலிக்கு ஒரு வலி சொல்லுங்க டாக்டர். பல்லு வலிக்கணுமா? டென்டல் பாக்கணுமா? நான் பல்லுக்கு பாக்குறவங்க சரி நான் எழுதி தரேன், அவங்கள போய் நீங்க பாருங்க. சரி ஆமா, உங்களை அனுப்பி விடுங்கம்மா, ஃபீஸ் 200 ரூபாய் 800 ரூபாய் அனுப்பி விடுங்கப்பா. பல்ல பாக்குறதுக்கு 800 ரூபாயா? அவரே பல்ல புடுங்கறேன் யாரோ மெண்டல்ட்ட எழுதி விட்டுருக்காங்க, நான் அவரே போய் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புப்பா. Next patient. என்னப்பா அது, ஒரே மெண்டல் பேஷண்டா வந்துட்டு இருக்கு. உனக்கு என்னமா பண்ணது? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. 2 நாளா ஒரே வேர்வையா இருக்கு டாக்டர். ஏசி போட்டு விடுப்பா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர், படபடன்னு இருக்கு டாக்டர். ஏசிய 18ல வச்சும் ரொம்ப வேர்க்குது டாக்டர். ஓ, தட்ஸ் தி பாயிண்ட். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உடனே நம்ம பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாரு பார்த்த உடனே. என்ன டாக்டர் போன் நம்பர் எழுதி கொடுத்திருக்கீங்க, மாத்திரை எழுதி கொடுப்பீங்களா? இல்லம்மா, உனக்கு என்ன பிரச்சனை சொன்னேன்? படபடன்னு ஏசி 18 லட்சம் வேர்க்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமா டாக்டர். அதான் ஒரு பிரச்சனை. அது உன் மேல பிரச்சனை கிடையாது, அப்புறம் டாக்டர் ஏசில தான் பிரச்சனை. அதான் ஏசி மெக்கானிக் நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டுக்கார ரெகுலர் அவர் தான் ரிப்பேர் பார்க்க வருவாரு. நம்ம பேரை சொல்லு, உனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. நல்லபடியா அவர் போய் பாத்தீங்கன்னா ஏசி ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு, உனக்கு நல்லா தூக்கம் வந்துடும். ஐயே ஒரு டாக்டர் வந்தா ஏசி மெக்கானிக் நம்பர் சரி, நான் உங்களுக்கு ஃபீஸ் 800 வாங்கி அனுப்பி விட்டுருப்பா. 800 ரூபாய் தந்துருக்கோம். ஒரு குறைச்ச சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு நான் நம்பர் எழுதி கொடுத்தாரு. ஐயோ உங்களுக்கு எழுதி கொடுத்தாரா? ஆமா, அவர் டாக்டரே இல்ல போலமா. அதான்மா நம்ம போன மெக்கானிக் நம்பர் எழுதி கொடுக்கறாரு. எனக்கு என்னமா சத்தம்? அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு போனா பல்லு புடுங்குற மெக்கானிக் நம்பர் எனக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஏசி மெக்கானிக்கா? ஆமாமா, நான் ஆஸ்பத்திரி அது டாக்டர் பாரு டாக்டர். இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்கம்மா, வெளில போய் கத்துங்கம்மா. நெக்ஸ்ட் பேஷண்ட். ஐயோ ஆண்டவரே, சத்து எடுக்கிறாங்களே. டாக்டர் எஸ் டாக்டர், எனக்கு ஒரு 2 டேஸ் அந்த சைடு கண்ணு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிய மாட்டேங்குதா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து இங்க காரைக்குடியில இருந்து வரேன். காரைக்குடி? நானும் காரைக்குடி தான். நீங்க எந்த ஏரியா? ஏரியாலாம் கேட்காதீங்க டாக்டர், கண்ணு தெரியல, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க டாக்டர். எனக்கு தெரியலையா? எஸ் டாக்டர். ஒன் செகண்ட், கொஞ்சம் தலையை குனிங்க. இப்ப எப்படி இருக்கு? ஓ வாட் a fantastic டாக்டர், சூப்பர் டாக்டர். கைராசி டாக்டர், கைராசி டாக்டர் தான். இப்போ சூப்பரா கண்ணு தெரியுது. சார் ஃபீஸ் 800 மட்டும் கட்டிருங்க. ஓ 800 800 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீஸ். ஆமா, ஆமாங்க சார். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீஸ் 800, டாக்டர் ஃபீஸ் 200. ஓகே சார். டோட்டலா 1000 கட்டிருங்க. ஓகே சார். என்ன சார் மட்டும் வாங்கிக்கோங்க. சார் இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் எதுவும் இருக்கா? ஒரு ப்ரொசீஜர் இல்ல, குளிக்கும் போது மட்டும் கழட்டி வச்சிருங்க. ஓகே சார். தண்ணி மட்டும் படாம பாத்துக்கங்க. ஓகே சார். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஃபீஸ் எவ்வளவு சொன்னீங்க? 1000 rupees. 1000 rupees. ஓகே சார், பில் கவுண்டர்ல பண்ணிடுறேன். ஓகே ஓகே பை. நெக்ஸ்ட் பேஷண்ட். கொஞ்சம் இந்த மாதிரி பேசி வந்தாலும் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். யாருமா என்னமா நீ இப்ப சொல்ல நான் அனுப்பிட்டே இருக்கேன். யாருமா அது, என்ன பேசுமா? கழுத்து வலியா இருக்கு. கழுத்து வலியா? வாங்க உட்காருமா. அக்கா அக்கா பாத்து உட்காருக்கா. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது? டாக்டர் எங்க குடும்பத்துக்கே இந்த கழுத்து வலி பிரச்சனை போகவே மாட்டேங்குது டாக்டர். நாங்களும் மதுரையில நிறைய டாக்டர் பார்த்தோம், யாருமே சரி பண்ண மாட்டாங்க. நீங்க தான் ரொம்ப ராசியான டாக்டர்னு கேள்விப்பட்டேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து பஸ் பிடிச்சு வரோம் யார்கிட்ட டாக்டர். எதுவும் கேட்கல? இல்ல இல்ல இங்க யார்கிட்டயுமே ஒண்ணு நாங்க கேட்கல டாக்டர். நல்லது நல்ல வேலை, மதுரையில கேட்டு வந்தீங்க. சூப்பர் சூப்பர். கழுத்து வலி தானே, இப்ப எப்படி பஞ்சா பறக்குது மட்டும் பாருங்க. டாக்டர் எனக்கு கொஞ்சம் கழுத்து வலி. உங்களுக்கு முடிச்சோட உங்களுக்கு தான் முடிச்சு விடுறோம், சரியா? சரி டாக்டர்.
பண்ணுது? எந்த சைடு வலிக்குது? டாக்டர் இந்த பக்கமா படுத்திருந்தேன், ஆ. அடுத்து திரும்ப பார்த்தேன், ஆ. திரும்ப முடியல, ஆ. கழுத்து ரொம்ப வலிக்குது டாக்டர். ஓகே ஓகே ஓகே. அந்த கன்சர்ன் மட்டும் எடுத்து வச்சிருங்க. டாக்டர் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? இது மெடிக்கல் மிராக்கல். என் கழுத்து நல்லா இருக்கு, ஆனா இந்த பக்கம் திரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த கன்சர்ன் மட்டும் எடுத்துருவாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? எங்க அக்கா டாக்டர். அக்காவா? ஆபரேஷன் நடக்கும்போது பேஷண்ட்டுக்கு எது நடந்தாலும் எது நடந்தாலுமா? எதுவும் நடக்காதுமா, நடந்தால் டாக்டருக்கு எனக்கு சம்மந்தம் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் போட்டு கொடுத்துருங்க. தங்கச்சி அந்த பாசத்தை பிரிக்கப்படுற தங்கச்சி. அதுக்கு ஹாஸ்பிட்டல் புரோட்டோகால்மா, அது எல்லாருக்கும் சரிக்கா, மாறுது. கழுத்து சரியா போச்சுல, நம்ம பயமுறுத்துறீங்க என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா சைன் போடுங்க, 2 பேரும் சைன் போடுங்க. நீங்க நோயாளி கையெழுத்து போடுங்க. உங்களை நம்பி கையெழுத்து போட்டேன் ஓகே. டாக்டர். இந்த டாக்குமெண்ட் வந்து பத்திரமா வச்சுக்க, நமக்கு தேவைப்படும் நாளை பண்ண. சரியா? கிண்டலா இருக்கிறாரு. அக்கா டாக்டர் வார ஒரு கொலை விழுந்ததுப்பா. என்னடா அது? ரிலாக்ஸ் பண்ண ஐயோ, ரெஸ்ட் என்ன பீஸ் சார் இப்படி ஆயிட்டா? பண்ணிவிட்டீங்க? இல்லம்மா, நீங்க வேற வாரம் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா ரெஸ்டிங் பீஸ் ஆயிட்டான். மா, நீ என்னமா அங்கிட்டு வர? இங்க வாமா. டாக்டர் இந்த பையை கொடுத்துட்டு வரேன் டாக்டர். பையெல்லாம் கொடுக்காதீங்க. வா. எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, வாங்க பார்த்ததில்ல டாக்டர். வாங்க. ஒண்ணு இல்ல ஸ்விட்ச் உள்ள கனெக்ட் ஆயிருக்காது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்விட்ச் போர்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்து அவர் மேல இருந்து 3ஆம் வானத்துல இருக்காரு. 4ஆம் வானத்துக்கு போகாம இருக்காருன்னா காப்பாத்திடலாம், 4ஆம் வானத்துக்கு போயிட்டாருன்னா காப்பாத்துறது கஷ்டம். சரி அம்மா, ஒண்ணும் இல்ல, வாங்க. உங்களுக்கு தான் அடுத்து பண்ணு சொன்னீங்க. எனக்கு கழுத்து வலி எல்லாம் சரியா போச்சு டாக்டர். அப்படிலாம் நம்ம அப்படிலாம் போக கூடாது. பிடிப்பா, அந்த புள்ள பிடிப்பா. பிடி டாக்டர் ஐயோ, வேற தப்பிச்சு போயிட்டாலே. இனிமே நம்ம இங்கதான், நம்ம கதை ஓடாது. டப்புன்னு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். வாங்க. தேங்க்யூ ஆல்.